பிரைஸ் தி லார்ட். வார்த்தையும் விடுதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான விடுதலையான வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு அநேக பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு போராட்டமாக இருக்குது பாஸ்டர், என் கணவரோடு போராட்டமாக இருக்குது, என் பிள்ளைகளோடு போராட்டமாக இருக்குது, என் மாமியாரோடு போராட்டமாக இருக்குது, என்னுடைய மாமியார் மருமகளோடு ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே மனுஷர்களை பார்த்து கொண்டிருக்காங்க. இவங்களோட எனக்கு பிரச்சனை, இவங்களோட ஒரு போராட்டம், இவங்களோட யுத்தம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் மனுஷனை படைத்தது நல்லதுக்காக தான் படைத்தார், குடும்பத்தை படைத்தது நன்மைக்காக தான் படைத்தார். ஆனால் ஏன் போராட்டம் இருக்குன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசாசானவனோட ஒரு போராட்டம். வேதம் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. எதோடு? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும், துரைத்தனத்தின் அதிகாரத்தின் ஆவிகளோடும், பூமியில் கூடிய அந்தரக லோகாதிபதி பிசாசுகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்போது மனுஷனோடு நமக்கு போராட்டம் இல்லை, யுத்தம் இல்லை. அப்போ யாரோட போராட்டம்னா, அந்த மனுஷனுக்குள்ளே செயல்படுகிற பிசாசோடு தான் போராட்டம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4-5 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சிந்தைகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு விரோதமாக பேசுகிற அவங்களுக்குள்ளே செயல்படுகிற அந்த ஆவியை கட்டுறேன், எனக்கு விரோதமாக வன்கண்ணில் பார்க்குற அந்த ஆவியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிசாசை கட்டி ஜெபிங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் பிசாசை கட்டுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் கட்டி ஜெபிக்கும் போது பாருங்கள், நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியும். அப்போது நீங்கள் யார்ட்டையும் அழுக வேண்டியதில்லை. ஐயோ, இவங்களை இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்னை இப்படி திட்டாங்களே, ஐயோ இவங்களை இப்படி உங்களை நான் நேசித்தேன், ஆனால் இவங்களை என்னை காயப்படுத்திட்டாங்களே சொல்லி நீங்கள் அழ வேண்டாம். அவங்க எல்லோரும் நல்லவங்க தான். உங்களுடைய மாமனார், மாமியார், உங்களுடைய மருமக, உங்களுடைய கணவர், உங்கள் பிள்ளை எல்லாம் நல்லவங்க தான். எகத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ளே கூடிய அந்த பிசாசு தான் சரியில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்கள், அவனுக்குள்ளே இருக்க பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் யாரோட உங்களுக்கு போராட்டம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்போ இந்த விடுதலையான நிகழ்ச்சியில் அப்போ அந்த நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி. இனி மனுஷனோடு யுத்தம் இல்லை, மனுஷனுக்குள் செயல்படுகிற பிசாசோட யுத்தம் உண்டுப்பா. இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த பிசாசில் நிர்மூலமாடும். இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் பலவானையும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம் சுவாமி. நீங்கள் ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.